அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற ஆர்டிக்கல் அக்டோபர் 2020 எடிஷன். டைட்டில் சின்ஸ், பாவங்கள். இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னா இணைதெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம குரானில் பார்க்குறோம். சூரா 4 வசனம் 48. மன்னிக்க இயலாத பாவம். கடவுள் இணைதெய்வ வழிபாட்டை மன்னிக்க மாட்டார். ஆனால் அவர் தன் நாடுவோருக்கு அதைவிட சிறிய குற்றங்களை மன்னிக்கின்றார். எவரொருவர் கடவுளுடன் இணைதெய்வங்களை ஏற்படுத்துகின்றாரோ அவர் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்தவர் ஆவார். சூரா 4 வசனம் 116. கடவுள் இணைதெய்வ வழிபாடு செய்வதை மரணிக்கும் வரை கடைபிடித்தால் மன்னிக்கவே மாட்டார். மேலும் அதைவிட குறைவான குற்றங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிக்கின்றார். எவர் ஒருவர் கடவுளுடன் எந்த ஒரு இணை தெய்வத்தையும் வழிபடுகின்றாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். இந்த இணைதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக தான் தெரியலாம். ஏன்னா யாரும் அதில் கொல்லப்படலை, யாருக்கும் அடிப்படலை, வெளிக்காயம் எதுவுமே யாருக்குமே ஆறுதில்லை. ஆனால் அல்லாஹ் அது ஒரு பயங்கரமான குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்க அது ஹார்ம்லெஸ்ஸாக தெரியும் அப்படின்னா நம்ம பாடியை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு எந்த காயமும் ஆகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஆன்ம ரீதியாக நம்ம பார்த்தோன்னா ஐடலட்ரி இணைதெய்வ வழிபாடு மரணத்தில் தான் கொண்டு போய் முடியும். நம்மளோட சொந்த ஆன்மாவோட மரணம் அண்ட் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நம்மளை அது கொண்டு போய் விட்டுரும், நரகத்துக்கு. ஸோ இந்த பாவத்தில் விக்டிமாக நம்ம தான் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அது எட்டர்னலாக இருக்க போகுது அப்படின்னு அந்த எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னா நம்ம செய்யக்கூடிய நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்கக்கூடிய ரொம்ப மோசமான விஷயமா இருக்கிறதுலே மோசமான விஷயமா இந்த இணைதெய்வ வழிபாடு தான் இருக்கும். அண்ட் இது இந்த இணைதெய்வ வழிபாடு மற்ற பாவங்களும் அதுவும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போ ஐடலேட்ரிக்கு போயிட்டோம் அப்படின்னா கடவுளோட கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். அப்படியே போச்சுன்னா எல்லா லெவல்லையும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் இணைதெய்வங்களை எல்லா பாவத்திற்கும் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 14 வசனம் 30. இணைதெய்வ வழிபாடு எல்லா பாவங்களுக்கும் தாய். கடவுளைப் போல் கருதப்படுவதற்காகவும் மேலும் மற்றவர்களை அவருடைய பாதையை விட்டு திருப்புவதற்காகவும் அவர்கள் போட்டியாளர்களை அமைத்துக் கொள்கின்றனர். சிறிது காலம் சுகம் அனுபவியுங்கள், உங்கள் இறுதி விதி நரகமே ஆகும் என்று கூறுவீராக. சூரா 22 வசனம் 30. கடவுளால் விதிக்கப்பட்ட சடங்குகளை பயபக்தியோடு செய்வோர் தங்கள் இரட்சகரிடம் நல்லதொரு வெகுமதிக்கு தகுதியாகிவிட்டனர். குறிப்பிட்டு உங்களுக்கு தடுக்கப்பட்டவற்றை தவிர அனைத்து கால்நடைகளும் உங்களுடைய உணவிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இணை வைப்பெனும் அருவருப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். இணைதெய்வ வழிபாடு எவ்வளோ கெட்டது அப்படின்றதுக்கான இன்னொரு ரிமைண்டராக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மற்றவங்க செஞ்ச இணை வைப்புக்காக நம்ம அவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது. ஆப்ரஹாம் பார்க்குறோம், அல்லாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் அவரோட அத்தாக்காக பாவ மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ஆன ஒரு பாடமாக இருக்குது. ஸோ இணைதெய்வ வழிபாடு அப்படின்ற பாவம் நம்மளா திருத்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை மட்டும் வழிபட்டவங்களாக நம்ம மரணிக்கணும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இணைதெய்வ வழிபாடை நோக்கி நம்ம போகிறோம். அது நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்ம காசாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சொந்த ஈகோவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அல்லாவை தவிர நம்மளோட நாளில் மோஸ்ட்டாக நம்ம எதை பற்றி நினச்சிட்ருக்கோம், எது நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம
ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை பற்றி நம்ம யோசித்து எதை வந்து நம்ம இணைதெய்வமாக ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து கண்டுபிடிச்சி அதை இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைம். இப்போது இந்த மொமெண்ட் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போ வேணாலும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அவரோட மன்னிப்புக்காக நம்ம வருந்தி சீர்திருந்தி நம்ம வந்து நன்னறியான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து அதை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 160. வருந்தி சீர்திருத்தி மேலும் பிரகடனம் செய்பவர்களை பொறுத்தவரை நான் அவர்களை மீட்டுக் கொள்கின்றேன். நானே மீட்பவர், மிக்க கருணையாளர். அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து நம்ம எந்த மீட்சியுமே வந்து இல்லை அப்படின்னு குரானில் சொல்லப்படுறது வந்து ஒரு நம்பிக்கையாளரை வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொலை பண்ணுறது. அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் வந்து பாடுபடுறதா இருக்கிறதுக்காக நீங்கள் தாக்குனாலும் வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை செய்யுங்க அப்படின்னு. சூரா 4 வசனம் 93. மன்னிக்கப்பட இயலாததொரு குற்றம். எவர் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு நம்பிக்கையாளரை கொலை செய்து விடுகின்றாரோ அவருக்கு தண்டனை நரகமே ஆகும். அதில் அவர் என்றென்றும் தங்கியிருப்பார். கடவுள் அவர் மீது கோபம் கொள்கின்றார், மேலும் அவரை கண்டனம் செய்கின்றார், மேலும் அவருக்கு ஒரு பயங்கரமான தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளார். சூரா 4 வசனம் 94. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளின் பாதையில் தாக்கினால் நீங்கள் முற்றிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களிடம் ஒருவர் சமாதானத்தை கோரினால் இந்த உலகத்தின் வெகுமதிகளை தேடியவர்களாக நீர் ஒரு நம்பிக்கையாளர் அல்ல என்று கூறாதீர்கள். ஏனெனில் கடவுள் எண்ணற்ற வெகுமதிகளை கொண்டவராக இருக்கின்றார். நீங்களும் அவர்களை போன்றேதான் இருந்தீர்கள். மேலும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் தாக்குவதற்கு முன்னால் முற்றிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். இன்னொரு பெரும் பாவம் வந்து அல்லாஹ்வை பற்றி பொய்களை வந்து இட்டுக்கட்டுறது. சூரா 4 வசனம் 49 மற்றும் 50. தங்களை தாங்களே உயர்த்து கொள்பவர்களை நீர் கவனித்தீரா? பதிலாக கடவுள் மட்டுமே சிறிதளவும் அநீதியின்றி தன் நாடுவோரை உயர்த்துகின்றார். கடவுளை பற்றி அவர்கள் எவ்வாறு பொய்களை இட்டுக்கிட்டுகின்றார்கள் என்பதை கவனிப்பீராக. எவ்வளவு பெரிய பாவம் இது! அதே மாதிரி நம்ம செஞ்ச ஒரு பாவத்தை வந்து மற்றவங்க மேலே சுமத்துறதும் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இதை திருடிட்டேன், அதுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் மேலே நான் வந்து பழி சுமத்துறேன் அப்படின்னா அதுவும் ஒரு நிந்தனையாக, அதுவும் வந்து ஒரு பாவமாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறது தான் வந்து ஒரு சிறந்த ரிசார்ட்டாக இருக்கும். சூரா 4 வசனம் 110 112 வரை. எவர் ஒருவர் பாவம் செய்துவிட்டோ அல்லது தன் ஆன்மாவிற்கு தீங்கிழைத்து விட்டோ பின்னர் பாவ மன்னிப்பிற்காக கடவுளை இறைஞ்சி பிரார்த்திப்பாரே ஆனால் மன்னிக்கக்கூடியவராகவும் மிக்க கருணையாளராகவும் கடவுளை காண்பார். எவரொருவர் ஒரு பாவத்தை சம்பாதிக்கின்றாரோ அவர் தன் சொந்த ஆன்மாவிற்கு கேடாகவே அதை சம்பாதிக்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானமிக்கவர். எவரொருவர் ஒரு பாவத்தை சம்பாதித்து பின்னர் அதற்காக ஒரு நிரபராதியை குற்றம் சுமத்துகின்றாரோ அவர் ஒரு இறை நிந்தனையையும் மேலும் ஒரு பெருங்குற்றத்தையும் புரிந்தவர் ஆவார். அடுத்த பாவம் வந்து மக்களை கொலை செய்கிறது. இது வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது கெட்டதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக டியூவல், அதாவது கத்தி சண்டை போட்டு அதில் ஒருத்தர் வந்து கொல்லக்கூட படலாம். இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப ரீசண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அது வந்து இருந்துட்டு வந்திருக்கு. அண்ட் வந்து எவ்வளோதான் சிவிலைஸ்டான கண்ட்ரி யூஎஸ்ஏ அந்த மாதிரி பார்த்தாலும் இல்லை சிவிலைஸ்ட் ஆகாத கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தாலும் வயலண்ட்டான க்ரைம்ஸ்னால வந்து நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சூரா 4 வசனம் 29, 30 மற்றும் 31.
கொலை, தற்கொலை மற்றும் சட்டவிரோதமான சம்பாத்தியங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. நம்பிக்கை கொண்டோரே, ஒருவர் மற்றவர் சொத்துக்களை சட்டவிரோதமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் விவகாரங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளக்கூடாது. கடவுள் உங்கள் மீது கருணை நிறைந்தவராக இருக்கின்றார். எவனொருவன் கெட்ட எண்ணத்துடன் வேண்டுமென்றே இந்த வரம்பு மீறல்களை செய்கின்றானோ அவனுக்கு நாம் நரகத்தை தண்டனையாக்குவோம். இதை செய்வது கடவுளுக்கு எளிதானது. உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை செய்வதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நாமும் பாவங்களை மன்னித்து மேலும் உங்களை ஒரு கண்ணியமான இடத்தில் பிரவேசிக்க அனுமதிப்போம். ஸோ இந்த வசனங்களில் பார்த்தோன்னா தற்கொலையை பற்றியும் சட்டவிரோதமான லாபம் பற்றியும் வந்து சொல்லப்படுது. சட்டவிரோதமாக மற்றவங்கள்ட்ட அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு வந்து அது ஓகே இல்லாத விஷயத்த நம்ம வந்து செய்கிறது. அது கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து கடும் வட்டி பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க மேலே அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து வந்து காசு வாங்கப்படுது. நம்ம பார்த்தோன்னா காசு பணம் அப்படின்றது வந்து ரொம்ப பொதுவாக நம்மளுக்கே தெரியாமல் ரொம்ப வந்து அதை இணைவை செய்கிறோம். சூரா 17:31. வறுமையின் அச்சத்தினால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். அவர்களுக்கும் அத்துடன் உங்களுக்கும் நாமே வழங்குகின்றோம். அவர்களை கொல்வது மிக பெரும் குற்றமாகும். 32. நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம். அது மிக பெரியதொரு பாவம், மேலும் கெட்டதொரு நடத்தையும் ஆகும். ஸோ கொலையோட சேர்த்து வந்து இந்த வசனங்களில் பார்த்தோன்னா அடல்ட்ரி விபச்சாரத்தையும் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மாபெரும் பாவம் அப்படின்னு. அடல்ட்ரியும் அபோஷனும் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது தான். ஏன்னா நம்ம டேட்டாவில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த அபோஷன் இருக்கிறதுல 85% வந்து அபோஷன் வந்து கல்யாணம் ஆகாதவங்க பண்ணுறதா தான் வந்து ரிப்போர்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி அபோஷன்ஸ் ஆகிறதுல வந்து 49%க்கு மேலே வந்து உள்ள மக்கள் பாவர்ட்டி லெவலுக்கு வறுமை கோட்டுக்கு வந்து கீழே உள்ளவங்க. அதே மாதிரி வந்து 75% மக்கள் வந்து ஒன்று ஏழையாவோ இல்லாட்டி ரொம்ப கம்மியான இன்கம் வாங்குறவங்களோ இருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வறுமைக்காக நீங்கள் வந்து பயப்பட்டு அவங்களோட குழந்தைகளை வந்து கொலை செஞ்சிடாதீங்க அப்படின்னு. 3 பெரிய பாவங்கள், இணையதெய்வ வழிபாடு, கொலை, அப்புறம் வந்து விபச்சாரம். இது எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் எல்லாம் சொல்கிறாங்க. சூரா 25 வசனம் 68 71 வரை. கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் ஒருபோதும் இறைஞ்ச மாட்டார்கள். அன்றியும் நீதியின் போக்கிலேயே தவிர எந்த ஆன்மாவையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். ஏனெனில் கடவுள் உயிர்களை புனிதமாக்கி இருக்கின்றார். அன்றி அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இந்த குற்றங்களை செய்பவர்கள் அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும். மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளன்று அவர்களுக்குரிய தண்டனை 2 மடங்காக்கப்படும். மேலும் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அதிலே அவர்கள் வசிப்பார்கள். வருந்தி நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வரவுகளாக மாற்றி விடுவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். எவர்கள் வருந்தி மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை கடவுள் மீட்டு கொள்கின்றார். ஒரு முழுமையான மீட்சி. ஸோ இந்த பாவங்களை பற்றி சொல்லப்படுற வசனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து யார் பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திருந்தி நன்னறியான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து மீண்டு வர, அவங்க மீட்சிக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா மது, சூதாட்டம், போதை ஊட்டுபவை, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 219. அவர்கள் போதை ஊட்டக்கூடிய பொருட்கள் மற்றும் சூதாட்டம் பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள். அவற்றில் ஒரு பெரும் பாவமும் மேலும் மக்களுக்கு சில பயன்களும் உள்ளது. ஆனால் அவற்றில் உள்ள பயன்களை விடவும் பாவம் அதிக கனமானதாகும் என்று கூறுவீராக.
இன்னும் எவற்றை தர்மம் செய்வது என்றும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். தேவைக்கு மேல் மிஞ்சியிருப்பதை என்று கூறுவீராக. நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு கடவுள் இவ்வாறு தன் வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். சூரா 5:90. நம்பிக்கை கொண்டோரே, போதையூட்டும் பொருட்களும் மேலும் சூதாட்டமும் மேலும் விக்கிரகங்களின் பலி பீடங்களும் மேலும் அதிர்ஷ்ட பந்தயங்களும் சாத்தானுடைய அருவருப்பான செயல்களாகும். நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு நீங்கள் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். 91. போதையூட்டக்கூடிய பொருட்கள் மற்றும் சூதாட்டம் மூலமாக உங்களுக்கிடையில் கடும் பகையையும் வெறுப்பையும் தூண்டி மேலும் உங்களை கடவுளை நினைவு கூர்வதை விட்டும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பதை விட்டும் திருப்பிவிட சாத்தான் விரும்புகின்றான். இதன் பிறகும் நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் பார்த்தோம் அப்படின்னா 2004 வந்து 17 to 18% கைதிகள் வந்து அவங்க பண்ண அந்த குற்றத்தை ஏன் பண்ணாங்க அப்படின்னா போதைப் பொருளுக்காக காசு வேணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 1997 2008 வரைக்கும் பார்த்தோன்னா 19 37% குற்றங்கள் வந்து மதுக்காக பண்ணப்பட்டதாக இருக்குது. ஒன்று ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க பண்ணது, இல்லை அதுக்காக பண்ணதாக தான் வந்து இருந்திருக்கு. இந்த வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா போதை ஊட்டக்கூடிய பொருட்கள் வந்து அருவருக்கத்தக்கது, அபாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அபாமினேஷன் அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து அருவருக்கத்தக்கது இல்லை ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி மற்ற அருவருக்கத்தக்க விஷயங்கள் குரானில் மென்ஷன் பண்ணப்பட்டதை பற்றி பார்ப்போம். சூரா 6:121. எதன் மீது கடவுளின் பெயர் கூறப்படவில்லையோ அதிலிருந்து உண்ணாதீர்கள், ஏனெனில் அது ஒரு அருவருக்கத்தக்க பழக்கமாகும். சாத்தான்கள் அவர்களுடைய கூட்டாளிகளை உங்களோடு விவாதிக்கும்படி தூண்டுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் இணை வைத்து வணங்குபவர்களாகி விடுவீர்கள். சூரா 7:80. லோத் தன் சமூகத்தாரிடம் கூறினார், எத்தகையதோர் அருவருக்கத்தக்க செயலை நீங்கள் செய்கின்றீர்கள். இவ்வுலகில் இதற்கு முன்னர் எவரொருவரும் இதனை செய்ததில்லை. சூரா 49:12. சந்தேகம் பாவகரமானது. நம்பிக்கை கொண்டோரே, எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் ஒரு சிறிதளவு சந்தேகம் கூட பாவகரமானதாகும். நீங்கள் ஒருவர் மற்றவரை வேவு பார்க்க வேண்டாம், அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை புறங்கூறவும் வேண்டாம். இது உங்களுடைய இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதைப் போல் வெறுப்பிற்குரியதாகும். நீங்கள் நிச்சயமாக இதனை வெறுப்பீர்கள். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடவுள் மீட்பவர், மிக்க கருணையாளர். சூரா 61:2 மற்றும் 3. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை கூறுவது கடவுளின் பார்வையில் மிகவும் வெறுப்பிற்குரியதாகும். சூரா 40:35. எந்த அடிப்படையும் இன்றி கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு எதிராக அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த தன்மை கடவுள் மற்றும் நம்பிக்கையாளர்களால் மிகவும் வெறுக்கப்படுவதாகும். கடவுள் இவ்விதமாக ஒவ்வொரு ஆணவம் கொண்ட கொடுங்கோலனின் இதயத்தையும் முத்திரையிட்டு விடுகின்றார். குரானில் சொல்லப்படுற மற்ற பாவங்கள், அல்லாவோட வெளிப்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் வந்து மறைக்கிறது, ரொம்ப அரகண்ட்டாக ஆணவத்தோடு நடந்துக்கிறது, வெளிப்பாடுகளை வந்து ஏற்க மறுக்கிறது, ஒருத்தவங்க செய்யாத குற்றத்துக்காக அவங்கள வந்து அடக்குமுறை செய்கிறது, விபச்சாரம் செய்யாதவங்க மேலே அதை வந்து பொய்யா சுமத்துறது, காசிப் பண்ணுறது, பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரியான எல்லாமே வந்து பாவங்கள் அப்படின்னு வந்து குரானில் சொல்கிறாங்கல்ல. சூரா 2:159. நம்முடைய வெளிப்பாடுகளையும் வழிகாட்டலையும் மக்களுக்காக வேதத்தில் அவைகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் மறைக்கின்றவர்கள் கடவுளால் கண்டனம் செய்யப்படுகின்றார்கள். கண்டனம் செய்பவர்கள் அனைவராலும் அவர்கள் கண்டனம் செய்யப்படுகின்றார்கள். சூரா 2:160. வருந்தி சீர்திருத்தி மேலும் பிரகடனம் செய்கின்றவர்களை பொறுத்தவரை
நான் அவர்களை மீட்டுக் கொள்கின்றேன். நானே மீட்பவர், மிக்க கருணையாளர். சூரா 7:40. கடவுளின் வெளிப்பாடுகளை நிராகரித்தல் ஒரு மன்னிக்கப்பட முடியாத குற்றம். நிச்சயமாக நம்முடைய வெளிப்பாடுகளை நிராகரித்து மேலும் அவற்றை ஆதரிப்பதை விட்டும் மிகவும் ஆணவம் கொண்டவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது. அன்றியும் ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவனத்தினுள் நுழைய முடியாது. நாம் குற்றவாளிகளை இவ்வாறே பழி தீர்க்கின்றோம். சூரா 21:87. ஜோனா. மேலும் ஜன்-நூன். நாம் அவரை கட்டுப்படுத்த முடியாதென்று எண்ணிக்கொண்டு ஆட்சேபனையுடன் தன் இறைப்பணியை கைவிட்டார். அவர் பெரிய மீனின் வயிற்று நெருளிலிருந்து, உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை, நீர் துதிப்பிற்கு உரியவர், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன் என்று இறைஞ்சி பிரார்த்திப்பவராக முடிந்தார். சூரா 53:32. அவர்கள் சிறு குற்றங்களை தவிர பெரும் பாவங்களையும் மேலும் வரம்பு மீறுதல்களையும் தவிர்த்து கொள்வார்கள். உம்முடைய இரட்சகரின் மன்னிப்பு மிகவும் பெரியதாகும். பூமியிலிருந்து அவர் உங்களை துவக்கியது முதல் மேலும் நீங்கள் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் கருக்களாக இருந்த சமயத்திலும் உங்களை பற்றி அவர் முற்றிலும் அறிந்தவராக இருந்து வந்திருக்கின்றார். ஆகையால் உங்களையே நீங்கள் உயர்த்தி கொள்ளாதீர்கள். நன்னறியாளர்களை அவர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நம்பிக்கையாளர்களின் பண்புகள். சூரா 42:37. அவர்கள் பெரும் பாவங்களையும் மற்றும் ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் கோபப்படும் போது மன்னித்து விடுவார்கள். சூரா 4:31. உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை செய்வதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நாம் உங்கள் பாவங்களை மன்னித்து மேலும் உங்களை ஒரு கண்ணியமான இடத்தில் பிரவேசிக்க அனுமதிப்போம். ஸோ நன்னறியாளர்களை பற்றி சொல்லும் போது அவங்க பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வாங்க அப்படின்னு இந்த வசனங்களில் சொல்கிறாங்க. சின்ன சின்ன குற்றங்களை தவிர நம்ம பாவம் செய்யாதவங்களாக இருக்க முடியாது. அண்ட் அல்லாஹ் அவருடைய கருணையால் நம்மளை மன்னிச்சு நம்மளுக்கு சீர்திருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுமதி தந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. ஸோ நம்ம பெரும் பாவங்கள் செய்கிறதுலேருந்து நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, அல்லாவோட கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தோன்னா, அல்லாஹ் நமக்கு அந்த கண்ணியமான இடத்துல அனுமதி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.